ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் கதை. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கல, நமக்குள்ள காதலும் கிடையாது. ஆனா காதல் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே நைட்டு ஒன்னா இருக்காங்க. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தனியா உட்காந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பேரு வினி. அடடா என்னமா அடிக்கிறான்டா கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சொல்ற மாதிரிதான் தனியா இவ உட்காந்து இந்த சீரியலை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு வெளிநாட்டுக்கு போயிருந்த ஹீரோ வரான். என்னடா நடக்குதுங்க, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கிறானா. ஹீரோயின் பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறா. என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? அது நான் இல்லாத நேரத்துக்கு டிவில வேற எதுவும் பாக்குறது இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கியோ, என்னோட ஞாபகத்திலேயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஏன் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன், எனக்கு யோசிக்கிறதுக்கு வேற எண்ணமே இல்லையா என்ன அப்படின்னு கேக்குறா. டிராவல் பண்ணி வந்ததுல நான் ரொம்ப கலப்பா இருக்கேன், ஆனாலும் என்ன பண்றது, நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்டல, இவ்வளவு நேரமா டிவியில பாத்துக்கிட்டு இருக்க, அதனாலதான் சரி நானே உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயின் டே வேண்டாம், மாதிரி அது எங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்னா எப்படி, உங்க அப்பா வேற எப்போ குழந்தை பெத்துப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது, இதை பாரு எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, உனக்கும் என்ன பிடிக்கவே இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ்வே இல்லை, அதனால இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ வேண்டாம்னு சும்மா சொல்றேன்னு சொல்லிட்டு நீ தான் செமையா என்னை விட என்ஜாய் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது ஹீரோவை திட்டிக்கிட்டே தான் எழுந்துக்கிறா. நாசமா போனவன் ஸ்கூல்ல படிக்கும் போது ரொம்ப படிப்பாளியாவும் நல்ல பிள்ளையாவும் இருந்தான், ஆனா பாத்தியா இவனுக்குள்ள எவ்வளவு ஒரு அரக்கத்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொழுப்பிக்கிட்டு இருக்கா. எழுந்து பார்த்தா வெளியில ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா இவன் நெகத்தால அவனை நல்லா போட்டு போராண்டிட்டா போல. ஐயோ நம்மளே கொஞ்சம் வெறித்தனமா தான் நடந்துகிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவளே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, இது பார் நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன லவ் பண்ணவே இல்லை, நானும் உன்னை லவ் பண்ணவே இல்லை, அப்ப எப்படி நீ என்ன தொடுவ, நான் கண்டிப்பா உன் மேல கேஸ் போட போறேன், நோன்னு சொன்னா உனக்கு புரியவே புரியாதா, நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்னு சொல்றா. சரி வா இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து ஒன்னா குளிப்போம், அதுக்கப்புறமா நோ சொல்லு, நானும் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலேக்கா தூக்கிட்டு போறான். கத்துறா, அட நாசமா போனவனை என்னை இறக்கி விடுறா அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க. ஹீரோ அங்க சிஇஓவா இருக்கான். நம்ம ஹீரோயின் இந்த பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன பேருன்னு எனக்கு தெரியலங்க, அந்த டிசைனிங் வேலையை தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா. அதோட கிளம்பி ரெண்டு பேரும் காலையில ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா ஆபீஸ்க்கு போனா கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆபீஸ்ல யாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ன்ற விஷயம் தெரியாது. எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெர்ரின்னு தான் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது தெரியுமா. ஆனா பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப அழகா இருக்கும். இருந்தாலுமே பாரு ரெண்டு பேருமே கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட இது வரைக்கும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சு நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் ரூம்க்கு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல என்ன சொல்றேன்னா, நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவர் தான் யாரையுமே திரும்பி பார்க்கவே மாட்டாரு, அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இங்க இருக்க யார் மேலயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னவோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலா ஹீரோவை பத்தி ஒரு ரூமர் இருக்குடி, அவர் கேவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் துப்பிடுறா. அடி பாவி, எதையுமே தெரியாம ரூமர்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவன் படுற பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்புறா. அப்ப ஒரு லேடி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, மேடம் உங்களோட புது ப்ராஜெக்ட்ல இருந்து ஹீரோ உங்களை எடுத்துட்டாரு அப்படின்னு ஹீரோனுக்கு செம ஆத்திரம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே இங்கதான் வேலை செய்யறான். அப்ப அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, ஏண்டா ஆபீஸ் பூராவும் நீ கே அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சைலண்டாவே இருக்கான். இல்லடா நானும் இத்தனை வருஷமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணி நான் பாக்கல, ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் சும்மா ஃப்ளோட் பண்ணி கூட நான் பாக்கல, எல்லா பொண்ணையும் முறைச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்க, அதனால எனக்குமே கொஞ்சம் அது டவுட்டா தான் இருக்கு, அது உண்மை இல்லை அப்படின்னா
தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, இல்ல அப்படின்னா காலம் போன வயசுல காலாவதி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாம காண்டா அங்க வர, எதுக்காக என்ன நீ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காளா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்ல, அந்த ப்ராஜெக்ட்ல நீ சூப்பரா பண்ணுவ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சமும் தோணல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பு. இருடா கண்டிப்பா ஒரு டைம் என் கையில நீ மாட்டாமையா போவ, அன்னைக்கு நான் உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஏண்டா அழகான பொண்ணுங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதான் என்ன? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிட்ட இவ்வளவு ரஃபா நடந்துக்க உன்னால மட்டும்தான் முடியும். நீ கண்டிப்பா வந்து காலாவதி ஆகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போறா ஃப்ரெண்டு. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து லஞ்சுக்காக போறாங்க. அப்ப வந்துட்டு லிஃப்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஆல்ரெடி லிஃப்ட்ல இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கசன்னு ஃபுல்லா கூட்டம் வந்துருதா. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு முன்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அடங்கவே மாட்டான் போல, செம்ம சேட்டப் பண்றான். ஹீரோயினால ரியாக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு என்ன பண்றான்னா ஹீரோயினோட இடுப்பை பிடிக்கிறான். அடே மூஞ்ச மட்டும் வெறப்ப வச்சுக்கிட்டு நீ என்னென்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க, காம கொடுறா, பப்ளிக் பிளேஸ்ல உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஹீரோயின் அசிங்கமா இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி பண்ணினா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஹீல்ஸை வச்சு அப்படியே ஹீரோட காலை மிதிக்கிறா. அவனால கத்த கூட முடியல. சரி நிம்மதியா சாப்பிட்டாது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் போய் உட்காந்தா எதிர்க்க இருக்க சேர்ல வந்து வேணும்னே ஹீரோ உட்காந்துடுறான். அப்பவும் இவன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டான், செம சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செமையா ஆத்திரம் வருது. என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் 2 காலால அவளோட ஒரு காலை வந்து டைட்டா புடிச்சுக்கிறான். அந்த டைமுக்குன்னு பார்த்து ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர, இவ வந்து எப்பவும் ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் சைலண்டா இருக்கான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயினும் வந்து அவளோட காலை எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா சடனா காலை எடுத்து விட்டுறானா. அவ போய் அப்படியே பேக் சைட்ல விழ போயிடுறா. எல்லாரும் அதுக்குள்ள என்னமா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து தானா நீயா விழுறன்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. பொண்ணு செமையா ஹீரோ கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. வீசாட்ல நீங்க என்ன ஆட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ இல்லம்மா, ஆனா வந்துட்டு எந்த ஒரு சோசியல் மீடியா நெட்வொர்க்லயும் இல்ல, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது சேட் பண்றது அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மொபைலை எடுத்துடுறாங்க. இவங்க வந்து ஹீரோ பத்தி பேசுறதுக்காக ஒரு குரூப் வச்சிருக்காங்க போல. அதுல ஹீரோவை பத்தி உடனே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆளாளுக்கு இதுல பெட்டே கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க என்ன பாரு, கண்டிப்பா அந்த பொண்ணு 5 நாள்ல வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவா, அப்படி கரெக்ட் பண்ணல அப்படின்னா நான் இவ்வளவு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மேல இருக்க கடுப்புல அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அவன் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா. யாருக்கு அனுப்புறா அப்படின்னு பார்த்தா கடைசியில அவ ஹீரோக்கே அதை அனுப்பிடுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னா செம கடுப்பா, இன்னைக்கு நைட்டு பாத்துக்கலாம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறா. ஹீரோயினுக்கு பயமாயிடுது. நேரா ஹீரோயின் அவளோட ரூம்க்கு போறா. ரூம்க்கு போனா வந்துட்டு இந்த பின் மாதிரி வச்சு அடிப்பாங்க இல்லையா போர்ட்ல, அந்த பின்னை வச்சு ஹீரோவோட போட்டோவை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப படிக்கிற அப்படின்ற ஆணவம் இருந்தது, இப்ப வந்துட்டு நீ எல்லாம் தெரிஞ்ச பெரிய இவன் மாதிரி என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பின்ல அடிச்சுக்கிட்டு இருக்கதை ஹீரோ பாத்துறான். எதுக்கு உனக்கு என் மேல இவ்வளவு ஆத்திரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறானா. ஹீரோயின் மரியாதை எங்க இருந்து போ, ஆபீஸ்ல எதுவும் என்ன தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா முக்கியமான மீட்டிங் அர்ஜென்ட்டா வச்சிருக்காங்க, அங்க நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிடுறான். இந்த மீட்டிங் ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற ரொம்ப பொறுப்பான ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம ஹீரோயினோட பேக கையிலேயே தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன கேட்கறான்னா, ஏண்டா ஒன்னு புருஷன்காரன் பண்ணுவான் இல்ல பாய் ஃப்ரெண்ட் பண்ணுவான், நீ என்னடா பேக கையில வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இதுவாடா இது வந்து ஜென்டில்மேனா இருக்க எல்லா ஆம்பளையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பார்த்தா ஹீரோயினுக்கு நீயா அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்துடுது. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ பாய் ஃப்ரெண்டா இருந்தவன் தான் இங்க மீட்டிங்க்கு வந்திருக்கான். இவனோட ப்ராஜெக்ட் தான் இவங்க நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்காங்க. அவளோட ஹீரோயின் மட்டும் ஷாக் ஆகல, ஹீரோவுமே நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸோட பேர் வந்து ஷென். நீ ஷென்னை வந்து டேட் பண்றியாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட 2-3 பசங்க பேசுறாங்க. அது கேட்கும் போது ஹீரோவோட ஃபேஸ் எல்லாம் மாறுது, ரொம்ப கோவப்படுறான். மேபி நம்ம ஹீரோயினை ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றான் போல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐயோ மொமெண்டா தான் இருக்கு. இந்த சைடு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இந்த சைடு என்னோட ஹஸ்பண்ட், ஐயோ கடவுளே நான் எப்படி இங்க தப்பிக்க போறேன்ற மாதிரி ஹீரோயினோட மனசுல ஓடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் பிசினஸ் பேச ஆரம்பிச்சாங்க. 3 நாள்ல வந்துட்டு ஒரு காம்படிஷன் வைக்க போறோம், அந்த காம்படிஷன்ல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றான். 2 காரணம், நம்ம ஹீரோயினும் எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை இவங்களோட கம்பெனிக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி
கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து டோட்டலா அவன் எக்ஸ பார்த்த உடனே காண்டாதான் இருக்கான். வேணும்னே மறுபடியும் ஹீரோயினை சீண்ட ஆரம்பிக்கிறான். சும்மா இல்லாம அவளோட காலில் கைய வைக்கிறான். ஹீரோயின் அட சண்டாலா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பார்க்கும் போது, நீ வந்து பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, இதுக்கப்புறம் நீ எப்படி ஃப்ளர்ட் பண்றேன்னு நான் பாக்குறேன், நீ வந்து என்னதான் பார்க்கணும் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோயினை. அதுக்கப்புறம் எக்ஸும் நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராங்க. அப்ப ஹீரோயின் நான் விடுவேனாடா அப்படின்ற மாதிரி அவ ஷோல்டரே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எக்ஸ் என்ன சொல்றான்னா, நான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதனால அவளை நான் தான் சேஃபா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் அவளோட நெய்பர், நானும் இவ்வளவு ஒரே இடத்துல தான் இருக்கோம், அதனால நான் தான் அவளை சேஃபா கொண்டு போவேன், என் கம்பெனி ஸ்டாஃபை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மாறி மாறி 2 பேரும் இந்த சைடு அந்த சைடு இருக்கிறாங்க. கடைசியா கிளம்பும் போது எக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட பிசினஸ் கார்டை எடுத்து நீட்டுறான். ஹீரோயின் வந்து சம போதையில இருக்கா. ஹீரோ கண்ணு காட்டினதுக்கு அப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு தான் அதை வாங்கிக்கிறான். கடைசியில ஃப்ரெண்டை நடு ரோட்லயே விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் வண்டியில ஏத்தி ஹீரோ கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அட பாவி, ஃபிகர் வந்தாதான் வந்து ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுவாங்கன்னு பேரு, உனக்கு எனிமி தானடா அவ வந்த உடனே நீ என்ன கட் பண்ணிட்டிய அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ சமயம் கத்திக்கிட்டு இருக்கான், நீ எப்படி இன்னொருத்தன் கூட பக்கத்துல உட்காந்து இந்த அளவுக்கு குடிப்ப அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஏய், நம்ம 3 பேருமே வேலை விஷயமா தான் போனோம், நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற, அவன் வரான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அதோட நம்ம ஹீரோ தான் செம கொலவெறி கான்ல இருக்கான் இல்லையா, அதனால மறுபடியும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். அதோட நடுராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிடுறா. இவன் தூங்காம ஹீரோயின் பக்கத்துலயே முழிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன வீசாட்ல ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட எக்ஸ் தான் அனுப்பியிருக்கான். அதை பார்த்த உடனே கடுப்பான ஹீரோ உடனே சொல்லாம கொள்ளாம அந்த மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுறான். ஆனா தூக்கத்துல நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இவங்களோட அப்பா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட் போல ஹீரோயினுக்கு. அவர் வந்து ரொம்ப நல்லா படிக்கணும், கரெக்டா இருக்கணும், எதுவும் வந்து தேவையில்லாத சேட்டை பண்ணக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. அதை நினைச்சு பார்த்து ஹீரோயின் இப்ப பயங்கரமா தூக்கத்துல அழுதுகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது, அடியே என்னடி தூக்கத்துல அந்த அழற, தலைக்காணி பூராவும் ஈரம் ஆயிடுச்சு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட நினைச்சு அவ்வளவு உனக்கு ஃபீலிங்கா இருக்கா, நைட்டு பூரா தூக்கத்துல அவன் பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். போய் சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட இருக்காது, எனக்கு கனவுல அவன் வரவே இல்லையே, எங்க அப்பா தான் என் கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்றா. இல்ல கன்ஃபார்மா வந்து நீ என்ன சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு, கையும் களவுமா நீ மட்டும் மாட்டின மவள அன்னைக்கு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்றான். ஆபீஸ் ரூம்ல வந்துட்டு எல்லாரும் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற டைகர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட கழுத்துல காயம் இருக்கா. இதை வந்து எல்லாருமே பாத்துறாங்க. ஹீரோயின் அட பாவி, இதுல எதனா மேக்கப் எதனா போட்டுட்டு வந்திருக்கலாம்ல, இவன் வேணும்னு தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அதே நேரத்துக்கு இவங்க எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா, என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த குரூப் சாட்டை எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே நம்ம ஹீரோ நைட்டு யார் கூட இருந்திருப்பாரு, ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பாளோ அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ண ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா, இன்னைக்கு மீட்டிங் இதோட போதும், எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா, ஏண்டா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை வந்துட்டு ஏதாவது மேக்கப் போட்டு மறைச்சாவது வந்திருக்கலாம் இல்லையா, காலங்காலத்துல கல்யாணம் பண்ணிடா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி போதி தர்மர் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்ப இந்த மாதிரி சேட்டையை பண்ணிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, யாரும் ஊர் உலகத்துல பண்ணாதது ஏடா நான் பண்ணிட்டேன், நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையே என்ன அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் காலையில ஆபீஸ்க்கு வரா. அங்க பார்த்தா அவளுக்கு கிஃப்ட் பொக்கே அது இதுன்னு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. அதான் ஃப்ரெண்டுக்காரி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பிசினஸ் ட்ரிப் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு டிக்கெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கா மனசுக்குள்ள சந்தோஷம், அப்பாடா இந்த சிடு மூஞ்ச வந்து கொஞ்சம் பார்க்காம ஒரு 2-3 நாளுக்கு நிம்மதியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு சொல்லிக்கிட்டு இருக்க நீ, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறானா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு, அட டேய் நீ என்னடா பண்ற, ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ பாத்துக்கடா அப்படின்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷமா எதுக்காக இந்த ட்ரிப்புக்கு கிளம்புன அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே நான் உன்னை சந்தோஷமா இருக்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா என்ன, அங்க போய் உன்னோட டிக்கெட்டை கொடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறான். அவளை வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ இடம் இருந்தாலும் வேணும்னே என்ன பண்றேன்னா ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோயினை ஒட்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டே பாக்குறா, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, எரும மாடு மாதிரி உரசிக்கிட்டே பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கதான் போய் உட்கார அப்படின்னு திட்டும் போது, நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான்
எனக்கு எங்க பிடிக்குதோ அங்கெல்லாம் உட்காருவேன். உன் மடியில உட்கார்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ. ரொம்ப பேசுனேன்னா கண்டிப்பா உன் மடியில உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் இந்த இடத்துக்கு வரானா, நானும் இங்க உட்காரலாமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மேல இங்க எங்கடா இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. ஏன் நீ வேணா என் மடியில உட்காந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறானா. உடனே வந்துட்டு இல்ல நான் அந்த சைட்ல பக்கத்துல உட்காரட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னும் போது தாராளமா உட்காரு, யார் உன்ன வேணான்னு சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ தூக்கி அந்த இடத்துல வச்சிடறான். ஆக மொத்தம் இங்க உட்காராத போட நாயே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எக்ஸுக்கா செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோ நக்கலா பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ மிஸ்டர் சென், நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க, நீங்க வேணும்னா சொல்லுங்க, இந்த இடம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு, நான் எந்திரிச்சிடுறேன், நீங்க இங்க வேணா இவர் பக்கத்துல உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாளா ஹீரோயின். ஹீரோ அப்படியே லுக்கு வர்றான். இவன் பக்கத்துல ஏண்டி நான் உட்காரணும் அப்படின்னு. வேறுபான எக்ஸ் அந்த இடத்த விட்டு போயிடான். நான் எங்கன்னா போய் தூரமா 2 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துக்கிறேன்னு. அதுக்குள்ள ஹீரோ ஏண்டி உனக்கு என்ன தைரியம் தான் அவன் பக்கத்துல என்ன உட்கார சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடுன்னு கடிஞ்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. எக்ஸுக்கு மனசு ஆறவே இல்ல. என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே, ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, ஏன் நீ கூட தான் இதுக்கு முன்னாடி தேவாங்க மாதிரி இருந்த, இப்போ கொஞ்சம் கொரில்லா குரங்கு மாதிரி இருக்க, நீ கூட தானே மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ நக்கல் அடிக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் பார்த்தா பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு ஹீரோ மேலேயே படுத்து தூங்கிடுறா. அடியே ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சடி எழுந்துடுறி அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுப்புறான். எழுப்பது மட்டும் இல்லாம ஏண்டி பண்ணி மாதிரி வந்து ஏர்போர்ட்ல தூங்கிட்டு இருக்க, வீட்லயும் அப்படியே தூங்குற, இங்க வந்தாலும் அதே மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க எல்லாரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் வெளியில வேற ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான். இவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு பூரா நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம், நாளைக்கு தான் மீட்டிங். அது மட்டும் இல்லாம ஹாட் ஸ்ப்ரிங் புக் பண்ணிருக்கோம், நீங்க எல்லாரும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். ஸ்விம்சூட் வேற எடுத்துட்டே வரலன்னு அங்க போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. அடியே உனக்கு ஸ்விம்சூட் வேற கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாக்குறான். ஹீரோயின் கடைக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் இப்பதான் வரா. ஆனா நம்ம ஹீரோ வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. அப்படியே அவ கதவு திறக்கும் போது அவளோட ரூம்குள்ள பூந்துடுறான். உடனே என்னடா பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அவ வாங்கிட்டு வந்து ஸ்விம் செட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா இருக்குல்ல, ரெட் கலர், எனக்கு ரொம்ப சூட் ஆகும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ அந்த அளவு செக்ஸியா இல்ல, உனக்கு ஒன்னும் இவ்வளவு செக்ஸியாலாம் இருக்காது இது அப்படின்னு சொல்றான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்றா. இந்த எப்படி நீ போட்டுற, நான் பாக்குறேன் வாடி அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறா. டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா, எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா நீ அந்த ட்ரெஸ்ஸை போடவே கூடாது, எனக்கு நல்லா தெரியும், நீ வந்துட்டு இது எல்லாம் எதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொல்லி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அதனால தானே நீ எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுற, கண்டிப்பா நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாதவன்டா, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது இவர் ஜாலியா ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லா வந்துட்டு அவ பார்க் ஆயிடுச்சு, நான் எப்படி இதை போட்டுக்கிட்டு போவேன், எல்லாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு என்னோட கோட் சூட்டை போட்டுக்கோ, ரொம்ப கவர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஹாட் ஸ்ப்ரிங்ல இன்னும் ஹாட்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்பதான் வராங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் ஷர்ட்லெஸ்ல ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு சும்மா செக்ஸியா வந்துட்டு இருக்காங்களா. பொண்ணுங்களாம் வாய பொழந்துடுறாளுங்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, மரியாதையா போய் சட்டை வாங்கி போடு, இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நேரமாவது நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னும் போது, நீ ஏன் ரொம்ப பொறாமப்படுறியா, இங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் என்னைய பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ கற்பனை எல்லாம் பண்ணிக்காத, என்ன வந்து இந்த ட்ரெஸ் ஒழுங்கா போட விடாம பண்ணல, அப்ப நீ மட்டும் எப்படி இப்படி ஜாலியா சுத்தலாம் அப்படின்னும் போது, ஓ நீ அப்படி வரியா, சரி போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷர்ட்டையும் போட்டுட்டு வரான். இங்க எல்லாருக்கும் ஹீரோ மேலே ஹீரோயின் மேலேயும் டவுட் வருது, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னும் போது ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் சொல்றான், அவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாது, சான்ஸே கிடையாது, அவங்க 2 பேரும் வந்து கீரியும் பாம்பும் போல எந்த நேரம் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, பாத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை விடுற மாதிரி இல்ல, கம்பல் பண்ணி அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான். இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து என்னோட ரூம்ல தான் இருக்கு, அது இல்லைன்னா நான் ரிலாக்ஸா தூங்க முடியாது, என்னோட மேக்கப் எல்லாம் கலக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கதையா பேசுறா. சரி சரி நிறுத்து, நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட ரூம்ல போயிட்டு அவளோட லக்கேஜை எடுத்துட்டு வெளியில வரான். பார்த்தா இவனோட ரூம் வாசல்ல ஃப்ரெண்டுக்காரன் நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற இப்போ வந்துட்டானா போகவே மாட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாக்குறான். அதே நேரத்துக்கு அவன் வேக வேகமா வந்துட்டு, டே இதான் உன்னோட ரூமாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறான். இல்ல இல்ல, நானே என்னோட ரூம் தெரியாம இங்க உள்ள போயிட்டேன், வா வா என்னோட ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இவனோட ரூம்க்கே கூட்டிட்டு போறான். ஆனா ஹீரோயின் வேற அங்க இருக்காளே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. ஹீரோ கூட தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து ரூம்ல ஹீரோயின் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு இடமா தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன ஆகுறா அப்படின்னு பார்த்தா இவ எங்க இருக்கான்னு தெரியாம அந்த டேபிள் ஆண்ட வந்து உட்காந்துடுறான். இருடா என்ன என்னென்ன பண்ண, இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட காலில் இருக்க ஒரு முடியா ஹீரோயின் போடுங்கிறா. அப்பதான் ஹீரோக்கே தெரிய வருது, அடிப்பாவி இங்கதான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீனு. இவன் சும்மா இருப்பானா, இவன் உடனே காலை வச்சு சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு சத்தம் போட்டுறாளா, உடனே டே ஏதோ சவுண்டு கேக்குது, கண்டிப்பா நான் கேட்டேன், இப்ப இல்லன்னு நீ சொல்லுவேன், நான் ஆனா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையா தாண்டா சொல்றேன், என்னோட மொபைல் வந்து வைப்ரேட் ஆச்சு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் நம்புற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போடா, காலையில மீட்டிங் இருக்கு, ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே வெளியில கொண்டு போய் விட்டுறான். அந்த டைம்க்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ் வந்து என்ன பண்றான்னா மறுபடியும் வீசாட்ல மெசேஜ் அனுப்புறான். எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற, என்ன ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி. இதை ஹீரோ பார்த்த உடனே கருப்பாயிடுறான். உண்மையை சொல்லி நீ என்ன சீட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறானா. ஏய் அதெல்லாம் இல்லை, எதுக்காக நீ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். கண்டிப்பா வந்துட்டு அவனுக்கு நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன், அவனை வந்து எனக்கு ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்லை, ஆல்ரெடி அவன் ஒன்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் வந்தான் அப்படின்னா ஒன்று அது வேலை விஷயமா இருக்கும், நான் பேசினாலும் அது வேலை விஷயமா இருக்கும், மற்றபடி அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றால. உடனே ஹீரோக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு கடுப்பாகுது. வர வர நீ வந்துட்டு என்னை ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, எதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தலை கண்ணா தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோயின் போறா. நான் உன்னை எங்கேயும் தனியாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா ஹீரோயினை தூக்கிறான். டே நீ என்ன லவ்வே பண்ணலடா, எதுக்காகடா என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவன் எதையும் காதுல வாங்குற மாதிரி இல்ல. மறுநாள் மீட்டிங் எல்லாம் நடக்குது. மீட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க, அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இருந்தாலும் இவங்க ஃபைனலா ஒரு 3-4 கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் நாங்க ஃபைனல் காம்படிஷன் வைப்போம், அதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவை சொல்லிடுறாங்க. மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எக்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தனியா பேசுறான். எதனால நீ வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டேற, எதுக்காக அவாய்ட் பண்ற என்ன அப்படின்னும் போது உன்னை நான் அவாய்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு, இல்லை நான் உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன ரீசன் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம வேலை விஷயமா மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சில அடிச்சாம சொல்லிடுறா. நான் இது வரைக்கும் உன்னை பிரிஞ்சு போயிட்டு உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி இவனும் அப்படியே பயங்கர எமோஷ்னலா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற மாதிரி இல்லை. நான் வந்து உன்னை நினைச்சு பார்க்கவே இல்லை, எப்ப நீ என்னை விட்டுட்டு போனியோ அதோட நான் உன்னை மறந்துட்டேன், நான் நிம்மதியா என்னோட நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சடனா அங்க வந்து ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு துரோகம் பண்ணலான்னு நினைக்கிறியா, ஆல்ரெடி அவன் வந்து உன்னை விட்டுட்டு போனவன் தானே, அவன் கூட எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடே நீ என்ன பைத்தியமா, அவன் என்கிட்ட பேசு என்ன ஃப்ரெண்டா ஆட் பண்ணேன்னு சொன்னா அது கூட நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன் அப்படின்னும் போது என்னால உன்னை நம்பவே முடியல, உன் கண்ணு பார்த்தா வந்து ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். உண்மையாவே சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவனை பாக்குற ஐடியால இல்ல, பேசுற ஐடியாலையும் இல்ல அப்படின்னும் போது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சு, அவன் எப்பயுமே அதுதானே சொல்லிக்கிட்டு இருப்ப, அதனாலதான் எனக்கு தோணுது நீ வந்துட்டு என்னோட வைஃப், இப்போதைக்கு நீ இந்த மாதிரி யார்கிட்ட பேசின பழகுன அப்படின்னா எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றான். இப்ப புதுசா வந்துட்டு இன்னொரு டிசைனும் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஊர்லயே தங்கிடுறாங்க. ஒரு வழியா இவங்களோட டிசைனை வந்துட்டு சப்மிட் பண்ணிடுறாங்க. அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஊருக்கு எல்லாரும் திரும்பி வந்துடுறாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ விடாம வந்து அவளோட லக்கேஜை இருக்காம புடிச்சுக்கிறான். அப்ப வேற வழியே இல்லாம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா எங்க அப்பா வராரு, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வச்சிடறா. எப்படி அது டக்கு டக்குன்னு பொய்ய வந்து இன்ஸ்டன்டா உன் வாயில ரெடியா வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். ஏய் நீ இப்படி பண்ணதுனாலதான் நான் வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து போன் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் இங்க வர சொல்லியிருக்காங்க. வந்த உடனே வந்து மாப்பிள்ளைய அப்படியே கொஞ்சிறாரு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாரு. இங்க ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தி பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்கான். அவ மட்டும் இல்ல அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்டே கிடைச்சிருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படின்னும் போது அவங்க
அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா 25 வயசுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணமே பண்ணா. இப்ப ஆல்மோஸ்ட் உங்க 2 பேருக்குமே 30 வயசு தொட போகுது. இதுக்கு மேலேயும் நீங்க புள்ள பெத்துக்காம வேலைன்னு மட்டும் இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல இதுல அவ தப்பு எதுவுமே இல்லை, என்னோட தப்பு தான். நான் தான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு குழந்தை வேண்டாம், நான் பிசினஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றானா, இவர் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பொம்பளைங்களுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல லேட் பண்ணா அப்புறம் குழந்தை நிக்காம போயிடும், இதை விடவும் பெரிய வேலை என்ன இருக்கு பொம்பளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் செம கோவமா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாளா. நம்ம ஹீரோ பின்னாடியே போறான். ஒரு நிமிஷம் நில்லு, என்னைக்கோ தான் நீ உங்க அப்பாவை பார்க்க வர, எதுக்காக நீ இந்த அளவுக்கு கோச்சுக்கிற, அவர் என்ன பேசுறாரு பேசிட்டு போட்டோம், உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோயினோட அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசியிருக்காரு. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண போற அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீ என் பொண்ணை நல்லபடியா பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்ன, அவ ரொம்ப கோபக்காரி, நானுமே வந்துட்டு அதே மாதிரிதான் பயங்கர கோபமா அவகிட்ட திட்டுவேன், அவகிட்ட வந்துட்டு இது வரைக்கும் சந்தோஷமா 2 வார்த்தை பேசக்கூட எனக்கு தெரியாது, நான் பேசுனதும் இல்ல. நீயாவது அவளை நல்லபடியா பாத்துக்கணும், நீயாவது என்ன மாதிரி இருக்காத, என்னால என்னோட கேரக்டரை விட்டு கொடுக்க முடியல, என்னோட ஈகோவை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஹீரோயினும் அப்படியே ஃபீலிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா, இதுதான் சாக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சதா. நடு ரோட்லயே ஹீரோயின் கடுப்பாயிடுறா. டே நீ என்னடா டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினை பாக்கிறதுக்காக எக்ஸ் வந்திருக்கான். அதை வந்து ஹீரோயின் பாக்குறா. பார்த்த உடனே வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, இது பாரு அவனுக்கு எனக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது, அவன் இங்க ஏன் வந்திருக்கான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீ என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ இங்க இருந்து கார்ல இருந்து இறங்கவே கூடாது, நான் போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோ போயிட்டு வார்ன் பண்றான், இதை பாரு இந்த மாதிரி அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எக்ஸ் என்ன சொல்றானா, நான் வந்து அவளுக்காக தான் வந்திருக்கேன், கண்டிப்பா அவளை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றான், ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், டெய்லியும் அவளுக்கு பொக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கிறது நீதான் அப்படின்றத கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எல்லாத்தையும் நீ இதோட நிறுத்திக்கோ, நீ மறுபடியும் அவ பக்கத்துல கூட வரக்கூடாது, அவ இப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் நீ கெடுக்க பாக்குற அப்படின்னு சொல்றான். அட இவனுங்க என்ன பொண்ணுங்களை விட ரொம்ப சவுண்டு கம்மியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க, எப்படி இப்படி பேச முடியுது, ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப எக்ஸ் என்ன கேக்குறான்னா, நீ என்ன வந்துட்டு அவளுக்கு உறவு முறை, நீ எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நான் வந்துட்டு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ ஏன் போயிட்ட ஒதுங்கி அப்படின்னா உனக்கு நல்லது, அதுவே வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி இவ்வளவு சாஃப்டா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நேர போய் அலைக்கா ஹீரோயினை தூக்கிடுறான். உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை கார்ல தானே உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போறான். இதை எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ் பார்த்து கடுப்பாக்குறான். ஹீரோயின் இப்பதான் ஹீரோ கிட்ட கேக்குறான், நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்ச, உண்மையா வந்து எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு, ஆனா எப்படி நீ வந்து சம்மதிச்ச அதுதான் எனக்கு இப்போ வரையில புரியல அப்படின்னு சொல்றா. அப்பதான் நமக்கு ஹீரோவை பத்தி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு ஒரு நாள் போகிறப்போ உள்ள வந்து அவங்க அப்பா கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்பான். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு 25 வயசு ஆக போகுது, 25 வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உன்னை என் பொண்ணுன்னு ஏத்துக்க மாட்டேன், உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், நம்ம வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒழுங்கா பிளைண்ட் டேட் போ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாரு. இவ வந்துட்டு இல்லப்பா நான் என் கெரியர்ல ஸ்ட்ராங் ஆன பிறகுதான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, சும்மா தேவையில்லாம கிறுக்கிற வேலை பண்றது ஒரு பெரிய கெரியர்லாம் கிடையாது, அது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அன்னைக்கு நைட் எல்லாம் ஹீரோயின் வந்து பயங்கரமா குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா ரோட்ல. ஹீரோவும் இவளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதான் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. ஹீரோ எதுவுமே யோசிக்காம நாளைக்கே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ சொல்லு, என்னோட அழகை பார்த்து மயங்கி போயிட்டு தானே நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவா செம்மையா மொக்க பண்றான். அந்த மாதிரி அழகு அப்படி இப்படின்ட்டுலாம் உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இன்னும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேயும் போய் ரெண்டும் வந்து சண்டை போட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்குங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ பாக்குறாங்க. இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போது நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்ல வர. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, இவ என்னோட ஒய்ஃப், எங்களுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறான். அடே எதுக்குடா நீ இப்படி சொன்ன, அவர் நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது நீ வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளோட பேரு வந்து மினி. நம்ம ஹீரோயின் கிட்ட அவளை தான் போய் சொல்லியிருக்கா, நானும் ஹீரோவும் டேட் பண்றோம், ஆனா இதை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு இவளாவே போய் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கா. ஹீரோயின் நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. மறுபடியும்
மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. தயவு செஞ்சு என்ன நடந்தது உங்களுக்குள்ள என்னாவது சொல்ல அப்படின்னும் போது, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், உண்மை சொல்லணும்னா எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து சாப்பிடறதுக்காக வெளியில போறாங்க. அங்க பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோவோட எக்ஸ் இருக்கால மினி, அவளும் வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வந்து டேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுதான் அவளுக்கு தெரியாது இல்லையா. நம்ம ஹீரோயின் இங்க சாப்பிட வேணாம், நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறா. இவ இங்க என்ன கேக்குறா அப்படின்னா, அவளும் நீயும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி நீ அவளை போய் கல்யாணம் பண்ண அப்படின்னும் போது, இதுல உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்ல அவளுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது, நீ வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நீ ரொம்ப டேலண்டட், ஆனா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பா அவ அப்படின்னு சொல்றா. இந்த பாரு, நீ வந்து சொல்ற எல்லா விஷயமும் என்னோட ஒய்ஃபை பத்தி சொல்றேன்னு சொல்லி நீ மறந்து போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் நடந்தது எல்லாம் வந்து ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. தயவு செஞ்சு இனிமே நீ என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அதோட நேரம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறா இல்லையா. செம கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பிடிக்கல, அவளுக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா எனக்கு தெரியாம அவளை போய் மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு காண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரான் ஹீரோயினை பார்க்கறதுக்கு. எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் இங்க வந்த, உன்னோட காதலியை பார்த்துட்டு இருந்தியே மானே தேனே பொன்மானேன்னு சந்தோஷமா பேச வேண்டியது தானே இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னும் போது ஹீரோ சொல்றான், நான் வந்து அவளை பார்க்கறதுக்காக போகவே இல்லை, ஆக்சுவலா அவ தான் என்ன பார்க்கறதுக்காக வந்தா. ஃபர்ஸ்ட் இந்த கேக்கு சாப்பிடு, உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. இதை பாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அவ என்ன பார்க்கறதுக்கே வந்தா அப்படின்னு ஒன்று. ஓ அப்படியா, சாரி, இது எனக்கு தெரியாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறா. பாவம், கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் அவ ஒரு வேலை உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உன் கூட பேட்ச பார்க்கலான்னு வந்திருப்பாளோ. இப்போ அவ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறத பார்த்த உடனே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அவசரப்பட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணி இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே முறைக்கிறான். வர வர உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு, உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் போல அப்படின்னு சொல்றானா. இது பாரு, மரியாதையை தள்ளிப்போ, ஆபீஸ்ல யாரா வந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆபீஸ் பூராவும் காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ வெளியில போய் ரூமை விட்டு அப்படின்னு சொல்றா. இல்ல நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன இல்லையா, இப்ப உன்னை நான் வருத்தப்பட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு சும்மா இரு, நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு எவ்வளவு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் மான மரியாதையா இல்லையா அப்படின்னு சொன்னா, இதுல மான மரியாதை எல்லாம் பார்த்தா வந்துட்டு வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்றான். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ, நீ வந்து 1 hour ஆகுது என் ரூமுக்கு, யாரா வந்தாங்கன்னா கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியில துரத்துறா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோ அப்பவே வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றான்னு தெரிஞ்சு, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன், நீயும் நானும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருவோம், அதுக்கப்புறம் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ எப்படி ரியாக்ட் பண்றான்றதை வச்சு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே முட்டாள்தனமா ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னதான் வந்துட்டு அது பாஸ்ட்ல நடந்திருந்தாலுமே திரும்பவும் அவ உன்னோட லைஃப்ல வரா அப்படின்றப்ப உனக்கு எல்லாமே சங்கடமா தானே இருக்கும், நீ இவ்வளவு நாள் அவளை லவ் பண்ணிட்டு இருந்த, நமக்குள்ள லவ் இல்லாத ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னப்போ உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம கான்ட்ராக்ட்ல தானே கல்யாணம் பண்ணிருக்கோம், நீ சொன்ன அப்படின்னா நான் வந்துட்டு விட்டு கொடுத்து விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் அவளை லவ் பண்ணேன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா, எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, உன் மேல வந்துட்டு இஷ்டமே இல்லாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் கேக்குறா, அப்பனா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பவும் ஹீரோ ஆமான்னு சொல்லாம அப்படியே முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஏஞ்சலை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ கொடுத்து வச்சிருந்திருக்கணும், நீ வந்துட்டு என் கூடிய வாழ்க்கை நடத்த போறியா, இல்ல எவ்வளவு நாள்ல நமக்கு 2 பேருக்கும் போட்டுக்கிட்டு போக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ சொல்றதுக்கு வரா, இவ கேக்குற மாதிரி இல்ல, இது பார் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ என் ரூமுக்கு வந்த மாதிரி எதையோ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு மெசேஜ் எல்லாம் அதிகமா பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இவளும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்திலேயே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்து அதை படிக்கிறா. ஹீரோ நடந்துக்கதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட் வந்துடுது, யாருன்னா நீ லவ் பண்றியா டேட் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது எனக்கே தெரியல, எனக்கே குழப்பமா இருக்கு, அவன் உண்மையா வந்துட்டு என்ன பிடிச்சு பழகுறானா இல்லையா அப்படின்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அப்ப உடனே இவங்களும் கேக்குறாங்க, சரி அவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லு அப்படின்னும் போது
இவளும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். திடீர்னு ஒரு வாட்டி வந்துட்டு ரொம்ப என்னை டீஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி பாக்குறான். எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னும் போது கண்டிப்பா அது லவ் தான். ஆனா நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஹீரோ மேலதான் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேச்சா அதெல்லாம் இல்ல அப்படின்னு போய் சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோ வரான். ஹீரோ என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போறதுக்காக, எதுக்காக இப்ப நீ வந்த, நானே வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சண்டை போடுறா. அது எப்படி, நான் வந்துட்டு வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன், அப்போ உன்னை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரெண்டு பேரும் சாப்பிட போன இடத்துல பாக்குறாங்க. பார்த்தா வந்துட்டு டப்பால ஒரு தவளைக்காவையும் இன்னொரு டப்பால வந்துட்டு ஒரு ஆமையும் போட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன பண்றான்னா, இந்த தவளைக்காவை பார்த்த உடனே இதை வந்துட்டு நான் வளர்க்க போறேன், இனிமே வந்து இதுதான் உன்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்றான். ஓ, அது என்னோட ஜூனியரா? அப்பனா இந்த ஆமை தான் உன்னோட ஜூனியர். கண்டிப்பா நான் வந்து உன்னோட பேரை தான் இதுக்கு வச்சு வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இவ ஆமையை வாங்கிக்கிறா. அவனுக்கு போட்டியா? ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது, ஒருவேளை ஹீரோ வந்துட்டு நம்ம லவ் பண்றானோ அப்படின்னு. அதுக்கு உடனே என்ன சொல்றேன்னா, என்னோட லைஃபையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு பெருசா டேட்டிங்கே பண்ணதே கிடையாது, அதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் வேற பண்ணிட்டேன்னா என்னோட லைஃபே முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு. 25 வயசுல கல்யாணம் பண்ணி இப்ப எனக்கு 28 வயசு ஆகுது. ஆல்மோஸ்ட் கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள 30 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஆனா ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லவ் எதுக்கு பண்றோம், கல்யாணம் பண்றதுக்கு தானே. இப்ப நம்ம கல்யாணமே முதல்லயே பண்ணிட்டோம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவ ரொம்ப ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவளோட பவுல்ல இருந்து திருடி எடுத்து சாப்பிடுறானா. உடனே அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினும் இவனும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அட பாவி, என்னோட தட்டுல இருந்து ஏன்டா எடுத்து திங்குற நீ, அதுதான் உனக்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட சண்டை போட்டு அடிச்சு புடுங்கி சாப்பிடுறதுதான் எனக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் மறுநாள் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது கூட அந்த தவளைக்காவையும் அந்த ஆமையையும் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா வந்துட்டு நீ என்ன தப்பு பண்ணாலும் இதுக்குதான் அடி விழ போகுது பாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, உன் மேல இருக்க கோவத்தை எல்லாத்தையும் இது மேல காட்ட போறேன் அப்படின்னு சொல்றா அவ. இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது. இவங்க ஸ்கூல் படிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஆனிவர்சரி நடத்துறாங்களாம். அந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ல நம்ம ஹீரோவையும் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனையும் கூப்பிட்டுருக்காங்க. சடனா எக்ஸ் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக நேர்ல வந்துடுறான். ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது பேர் உனக்கு எனக்கும் முதல்லயே ஒண்ணும் கிடையாது, இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே கூட லவ் பண்ணவே இல்லையா. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் வச்சுட்டா உன்னை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து நீ ஒரு 3 மாசத்துக்கு என்னோட டேட் பண்ற மாதிரி நடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஓகே உனக்கு வந்து 3 மாசத்துக்கு நானே ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அந்த டீலிங் புடிச்சு போய் இவளும் சரி ஓகே போனா போது 3 மாசம் தானேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. சோ அப்பவே நமக்குள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கும் போது நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கோவப்படும் போது, உண்மைதான் அப்ப எனக்கு வந்து உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, ஆனா எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு நான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்பல இருந்து உன்னை என்னால மறக்கவே முடியல, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டே எப்பா, உன் மேல எனக்கு கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, மறுபடியும் இதையே பேசிக்கிட்டு திரும்பவும் என்னை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணாத, வேலை விஷயம் இருந்தா மட்டும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோ இப்பதான் அந்த சைடா வரதை பார்த்த உடனேயே வந்து நோட் பண்றான், நம்ம ஹீரோயின் எக்ஸ வந்து பாத்துட்டு போறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஸ்கூல்ல எத்தனையோ வாட்டி இது வரையில இவனை கூப்பிட்டுருக்காங்களாம் பேசுறதுக்காக, பட் ஒரு வாட்டி கூட ஹீரோ போனதே கிடையாது. இந்த வாட்டி எப்படா போற அப்படின்னு கேட்கும் போது, இந்த வாட்டி நான் பண்ண வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்கு, அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு நேரா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் இத்தனை வருஷம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல, திடுதிப்புன்னு சொல்லி அவன் ஸ்கூலுக்கு போக போறேன்றான், ஸ்பீச் கொடுக்க போறேன்றான். எனக்கே ஒன்னும் புரியல, ஒருவேளை அவன் ரொம்ப வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான், அந்த பொண்ணுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை குழப்பி விட்டுறான். இவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னான், பட் ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த உடனே வித்தியாசமா நடந்துக்கிறான். ஒருவேளை உண்மையாவே வந்து அவனோட எக்ஸ பார்த்த உடனே அவனுக்கு மைண்ட் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா எங்க வீட்டுக்கு போன ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் போறதுக்கு முன்னாடியே பல விதமா ஏக்கச்சக்கமா குக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, சான்ஸே இல்ல, நீ வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன், எப்படி வந்து குக் பண்ணலாம் கத்துக்கிட்ட, உனக்குதான் எல்லாத்துக்கும் வேலைக்காரங்களா இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா,
என்னோட ஃபர்ஸ்ட் லவ் என்ன சொன்னா அப்படின்னா, அவளுக்கு வந்து குக் பண்ற ஆம்பளைங்களை மட்டும்தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல குக் பண்றவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யவே கத்துக்கிட்டேன். எனக்கு அதுக்கு அப்புறம் தான் ஆசையும் வந்தது அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கா கிளாஸ் ரூம்ல. ஆனா ஹீரோயினுக்கு இவ தான் அதெல்லாம் சொன்னா அப்படின்ற ஞாபகமே இல்ல. ஆனா ஹீரோ கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஆனிவர்சரி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீயும் கன்ஃபார்மா வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ ஆமாங்கிறான். இல்ல நம்ம 2 பேரும் ஒன்னா போனா யாருன்னா பேசுவாங்கல்ல, எதனா நினைச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்றா. அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றான். ஃபங்க்ஷனும் வருது, இவங்க 2 பேருமே வந்து ஒன்னாதான் வராங்க அந்த இடத்துக்கு. வரும்போது ஹீரோயின் வந்து அவங்களோட பழைய ஸ்கூல் நினைவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்களா. வந்த உடனே ஹீரோயின் ஒரு சைடாவும் ஹீரோ ஒரு சைடாவும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஷென் இருக்கான் இல்லையா ஹீரோயினோட எக்ஸ், அவனும் வந்து சீஃப் கெஸ்டா அங்க வரான்னு தெரிஞ்ச உடனே தான் வேணும்னே இவங்க வந்திருக்கான். இந்த ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா. வந்த உடனே பார்த்தா நம்ம ஹீரோயின் இடத்துல தான் வந்து சீட்டு காலியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் ஆண்டே வந்து உட்கார்றா. அப்ப வந்து சும்மா இல்லாம நீ ரொம்ப லக்கி, உண்மையாவே அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஜில் பேசுறதுக்காக போறான். அங்க வந்து ஹீரோ வந்து இந்த ஸ்கூல் பசங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா. உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தா கேளுங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு பப்பி லவ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேக்குறா. ஸ்கூல் டேஸ்ல இருக்கிறது தானே பப்பி லவ்னு சொல்லுவீங்க, கண்டிப்பா இருந்திருக்கு உண்மைதான். ஆனா அதுக்காக நான் என்னைக்கு வருத்தப்பட்டதே கிடையாது. அந்த லவ்னால வந்து என்னோட ஃபியூச்சரையும் நான் விட்டுடல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஓ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுறான் போல அப்படின்னு தோணுது. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேக்குறானா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான் இப்போ வரைக்கும் என்னோட லவ் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவோட எக்ஸ் இருக்கா இல்லையா, வெயிட் பண்ணு நீ முழுசா கேளு அப்படின்னு சொல்றா. உங்க டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பப்பி லவ், அதுக்கப்புறம் இப்போ பிரசன்ட்ல இருக்க லவ் எல்லாமே ஒருத்தவங்க தான். அந்த லவ் கண்டினியூவா நான் வந்து தாக்க பிடிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற கோமா எழுந்து நிக்கிறாளா. அவளை இன்ட்ரடியூஸ் பண்றா. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா விஷயம் இப்பதான் ஷென்னுக்கு தெரியும்ல, என்னது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி அவன் செம ஷாக்கு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடுறாங்க. நம்ம ஷான் மட்டும் அங்க இல்லாம போயிடுறான். அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரமே கல்யாணம் வைப்போம், அப்ப உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றோம், எங்களுக்கு வந்து சடனா கல்யாணம் ஆனதுனால இன்வைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே ஒழுங்கு மரியாதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், எல்லாமே உண்மைதான், நான் வந்து உன்கிட்ட எப்பல இருந்து சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால சொல்லதான் முடியல அப்படின்னு சொல்றான். என்ன பண்றது, நீ ரொம்ப லக்கி, என்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் உனக்கு கிடைக்கிறதுனாலதான் நீ வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளே. ஓகே, என் மனசுல இருக்கிறது எல்லாமே உனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, நீ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையே, உன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் ஏஞ்சலா இருக்கவே வந்து உன்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கு, பட் ஆனா என்ன பண்றது, என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு, நான் வந்து ஒரு பையனை டேட் பண்ணணும், அவன் கூட ஜாலியா சுத்தணும், அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா வேற வழியே இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன், அதனால இந்த டேட்டிங் பண்றது அது இது என்னோட லைஃப்ல இல்லாம போயிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் நீ வந்து என்னை டேட் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணு, அதுக்கப்புறமா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையா அப்படின்றத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதானே, லவ் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வரான். நான் அதை சொல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட் லவ் பண்றதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி மூளையை திறந்து யோசித்து பாரு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இனிமே வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல படுக்க மாட்டோம், நீ இனிமே கெஸ்ட் ரூம்ல தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாளா. ஹீரோக்கு அதுதான் பிரச்சனையா போயிடுது. ப்ளீஸ் மகா, நான் கெஞ்சி கேட்கிறேன், உனக்கு திடீர்னு முதுகெல்லாம் வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னா யார் அமைக்க விடுவா சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு நான் செய்யறேன், ஆனா வந்து என்ன கெஸ்ட் ரூம்ல மட்டும் படுக்க சொல்லாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சும்மாவே இவன் வந்துட்டு எக்கச்சக்க சேஷ்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் வேற லவ் பண்ணு டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டால, ஆபீஸ்லயும் வந்துட்டு பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் இவளோட கையை விடாம இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிறான். அவங்க கேக்குற கேள்விக்கு ஹீரோயினால பதில் சொல்லவே முடியல. ஹீரோவை பாக்கிறதுக்காக சென் வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு, நீயும் அவளும் வந்து லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணவே இல்லை கொஞ்சம் கூட, உங்க 2 பேரோட கேரக்டருக்கு ஒத்தே போகாது, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு, நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு அப்படின்னும் போது, இது பாரு நீ
பேசுறது என்னோட ஒய்ஃபை பத்தி, அதனால கொஞ்சம் அளந்து பேசு, இதுக்கு மேல அவளை பத்தி ஏடகுடமா எதனா பேசினீன்னா உன் வாய் முகரையெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். எல்லாம் உண்மை அப்படின்னா அவ வந்து ஓகே சொல்லி நீ வந்து கல்யாணம் பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அவளை ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். அதோட நேரா கிளம்பி ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு வரான். அங்க வந்து உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போறானா, ஹீரோயின் உடனே தடுத்துறா. இது பார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு டேட்டிங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஏய், அது ஏண்டி நீ என்கிட்ட மட்டும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற, இது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தா இந்த மாதிரி பேசுறியா, அவன் கிட்ட மட்டும் குழஞ்சு குழஞ்சு பேசுற அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து உண்மையை சொல்லிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்றா, இல்ல அவன் ஏதோ 3 மாசத்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் நான் லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஹீரோ சொல்றான், நான் வந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவனை லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. தாத்தாவும் பாட்டியும் நம்மளை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து இவங்களை பார்த்தா தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணுங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துங்க, அடுத்து எப்படியாவது வந்து கொல்லு பேரனை எங்க கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அதோட வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க தாத்தா பாட்டி உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, ஆனா அந்த மாதிரி பாசம் தான் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பத்தி சொல்றான். அவர் கூப்பிட்டு பேசினாரு இல்லையா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு உங்க அப்பா உண்மையாவே வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, ரொம்ப நல்லவர், பட் ஆனா அவருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்றது எப்படின்னு தெரியல, அதனாலதான் உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி செட்டே ஆகல அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோ சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க ப்ரப்போஸ் பண்றதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை வந்து அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து அவ என்னென்ன வார்த்தை சொன்னா, எந்தெந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு இன்னமும் என்னோட காதுல ஒழிச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு ரொமான்டிக்கா பேசி இவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினுமே பயங்கர ஹாப்பியா வந்து ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினோட அப்பாவே வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. சோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நல்ல ஜாலியான ஒரு லைஃபை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வாழ்த்தி இந்த படத்தை முடிச்சுக்குவோம். இந்த டிராமா வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதை பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.